நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா கனிஞ்ச வாழைப்பழத்தை ரவையும் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அது ஈவினிங் பசங்க ஸ்கூல் போயிட்டு வர பசங்களாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கும் செஞ்சு கொடுத்தா சாப்பிட நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 கிலோ வெல்லம் எடுத்து வெல்லம் கரைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுறலாம். அதில் தூசி துப்பு இருந்துச்சுன்னா நின்று போயிடும். அதனால் வெல்லம் கரைஞ்சி வரட்டும். வெல்லம் கரைஞ்சால் போதும். வெல்லம் கரைஞ்சி வரப்போ தான் தூசிங்க இருந்தால் நின்று போயிடும். இதுக்கு நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் நான் எடுத்துக்கிறேன். நேந்திரம் பழம் தான் நான் எடுத்திருக்கேன். பழம் கருப்பாக இருக்குதுன்னு பார்க்க வேணாம், உள்ளே நல்லாயிருக்கும் பழம். நேந்திரம் பழம் கனிய தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் 3 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். இந்த 3 நேந்திரம் பழத்தையும் நல்லா உரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு பழம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு மேலே தோல் தான் கருப்பாக இருக்கும். பழம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஹெல்த்தியானதும் கூட இந்த பழம். இப்போ 3 வாழைப்பழத்தையும் உரித்து எடுத்தாச்சு. அதை சின்ன சின்ன பீஸாக வெட்டி கட் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு அப்படியே போட்டு அரைக்க முடியாது. அதனால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம். 3 பழத்தையும் அதே போல் கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பழம் வேணாங்கிறவங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாம் எடுத்தாச்சு. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அடி கனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கெட்டியான பாத்திரம் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் நல்லா பெரிய குழிக்கரண்டியில் நெய் எடுத்து ஊற்றிடலாம். இப்போ நல்லா நம்ம அரைச்ச வாழைப்பழத்தை அதில் போட்டு நல்லா அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். வாழைப்பழம்லாம் அரைச்சி வச்சதை சேர்த்தாச்சு. இப்போ அதை கை விடாமல் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. கட்டிப்படாமல் இருக்கணும். அதுக்காக தான் நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டு அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம இதுக்கு 150 கிராம் ரவை எடுத்துருக்கோம். அந்த ரவையை அது கூட சேர்த்து நல்லா கை விடாமல் கிண்டி கொடுங்க. அந்த ரவை அந்த வாழைப்பழத்துலேயே நல்லா வேகணும். வாழைப்பழமும் நம்ம வெல்லமும் காய்ச்சி வச்சுருப்போம், அந்த இதிலே வெந்துடணும். நல்லா வெந்து வந்தால் தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கிண்டி கொடுங்க. நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருந்துட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகை இப்போ அது கூட சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ரொம்பவும் இனிப்பு வந்துடும், பிடிக்க முடியாமல் கலக்குலன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி போதுமான அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாம் பிடிக்காமல் இருக்கும், அதான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறப்ப தான். வேணுங்கிறப்ப திரும்பி நம்ம வேணால் அது பால் வெள்ளைப்பட்டு பாகு மட்டும் இல்லை, நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை பால் சேர்த்துக்கலாம். அது கூட நல்லா கலந்தாச்சு. இப்போ அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நல்லா காய்ச்சி வச்சுருக்க கெட்டியான பால் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் கொஞ்சம் கிண்டி விட்டுடலாம். நான் ரவையை வெந்து வர்றதுக்கு அந்த இது பத்தாது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும். நல்லா கிண்டி விட்டுறலாம். கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும். ரவை வெந்து வர அளவுக்கு நமக்கு இருக்கணும். இல்லை பத்தலைங்கிறப்ப திரும்பி பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரவை எண்ணெய் வேகாமல் இருக்கிறனால நம்ம கொஞ்சம் பால் சேர்த்துக்கிட்டோம். பால் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும், வேகமாக வைக்கக்கூடாது, ஏன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சோன்னா ரவை வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ ரவை எந்த பதத்துக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து அதையும் கொஞ்சம் கிண்டி விட்டுறலாம். கிண்டியாச்சு. இப்போ அதை மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்போக்கப்போ எடுத்து கிண்டி விடுறது மாதிரி பார்க்கலாம். இப்போ ஒரு 3 ஏலக்காய் எடுத்து அதை நல்லா உடச்சி இது பண்ணிட்டு வந்துடலாம். அந்த ஏலக்காவும் அது கூட சேர்த்துடலாம். நல்லா எல்லா பக்கமும் ஏலக்காய் படுறது மாதிரி நல்லா கிண்டி விட்டுறலாம். ஏலக்காய் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிண்டிடலாம். எல்லா பக்கமும் வர மாதிரி. ஒவ்வொருத்தருக்கும் ஏலக்காய் பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அதை வெந்ததை எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சு உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு
கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டு உருண்டை பிடிச்சிடலாம். சின்ன சின்ன பாலாக பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் பிடிச்சிக்கலாம். அதே போல் இந்த அளவுக்கு பிடிச்சா போதும். குட்டி குட்டி பால்னால் பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக நல்லாயிருக்கும். இப்போ அதை பிடிச்ச பால்லாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சின்ன கடாயில் வச்சு நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு வர வேண்டியதான். ரொம்ப நெய் சேர்த்துக்க வேண்டாம். வேணுங்கிறவங்க நெய் போட்டுக்கலாம், இல்லைன்னா எண்ணெயில் கூட பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு அதை பெரட்டி வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கணும். மூடி வச்சு எடுத்தால் தான் உள்ளே வெந்துடும். நம்ம பெரட்டி எடுத்தாச்சு. இப்போ சூப்பரான செஞ்சாச்சு ஸ்நாக்ஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.